மன்னிப்பே அதிகாரமா கேட்கிற ஒரே ஆளு நம்ம ஆதிரை அக்கா தான். நேத்து நடந்த பிரச்சனைக்கு நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அதிகாரமா கேட்குறாங்க. இன்னைக்கு டே 18 காலையிலேயே சுபியோட பாட்டில் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ரம்யாவோட பாட்டில் மட்டும் பாஸ் பண்ணு அப்படின்னு நம்ம பார்வக்கா டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷாவை ஏதாவது பண்ணி அஞ்சு குறைச்சு விடு, ரம்யாவை ஓகே பண்ணு. எப்பயும் போலயே நம்ம டாக்டர் அதை கேட்டுட்டு கடைசியா சுபி அண்ட் ரம்யா 2 பேரும் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வாங்கின காயின்ஸ் எல்லாத்தையும் சுபி அண்ட் ரம்யா நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. நம்ம பசங்க தான் கெமி அண்ட் கனிக்கு காயினை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சபரி சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்வக்கா நான் இனிமேலேருந்து கியூசியை ஒழுங்கா பண்ணுவேன், என்ன ஆனாலும் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ்ட கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. கியூசியாக என்ன ஆனாலும் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் பாரு சுபியை ரிஜெக்ட் பண்ணிடுனேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போல டாக்டர் ஆன்னு கேட்டுக்கிட்டு கடைசியா அவர் என்ன பண்ண போறாரு நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் விக்ரம் பாரு கிட்ட போயிட்டு மேடம் சுபிக்ஷாவை மட்டும் லாஸ்டா கூட முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே நம்ம பாரு இந்த ரம்யாவை எப்படியும் நம்ப முடியாது, கடைசியில காலை வாரி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்டே ஒரு டீலை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுன்னா அதை எனக்கு நீ தரணும் அப்படின்னா அந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. நாமினேஷன் பாஸ் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன்னா நான் உனக்கு ஃபேவரா பண்ணுவேன். ஆல்ரெடி துஷாரு கமருதீன் ஆரோரா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. இதுல நம்ம துஷாரு கமருதீன் பக்கத்திலேயே நின்றுட்டு வெறுப்பேத்திட்டு இருந்திருக்காப்ல. அதுல டென்ஷன் ஆன நம்ம கமருதீன் ஏன்டா பக்கத்திலே வந்து நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க தள்ளிப்படா ஏன்டா பக்கத்திலே வந்து நின்றுட்டு இருக்க 9th ஸ்டாண்டர்ட் போடா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி சொல்லியும் நம்ம கமருதீன் பக்கத்திலேயே போய் நின்றுட்டு அப்படிதான் நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே டென்ஷன் ஆன நம்ம கமருதீன் இதே வார்த்தையை நீ வெளியே வந்து சொல்லியிருந்த உன் தலை திருப்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டாரு. எங்க போனாலும் கூடயே வந்து நிப்பியாடா அப்படின்னு கேட்க ஆமா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு இவர் சொல்ல, நான் கக்கூசுக்கு போவேன் அங்கேயும் வந்து நிப்பியாடா அப்படின்னு கேட்க ஆமா அங்கேயும் வருவேன் அப்படின்னு இவன் சொன்னாரு. உடனே டென்ஷனான கமருதீன் போடாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. இல்ல கக்கூஸ்க்கு வா வந்து நில்லு பின்னாடி போங்க நான் நிக்கிறேன் போங்க வா கக்கூஸ்க்கு வா போ. டென்ஷனான நம்ம துஷாரு எம்எல்ஏ கை வைக்கிறியா வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மல்லி கட்டிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம காணியக்கா எல்லாரும் வந்து பிரிச்சு விட்டாங்க. 2 பேரும் மாறி மாறி கொஞ்சம் பீப் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் மியூட் பண்ணி விட்டாரு. அப்போ டென்ஷன் ஆகி நம்ம கமருதீன் கத்திட்டு இருக்கும் போது குறுக்க வந்த அந்த சபரி ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கேட்காம மறுபடியும் கத்திட்டு இருக்க சீரியல்ல வர மாதிரியே கோவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் முதல்ல சொல்றதே திருப்பியும் சொல்றேன் ஒரு நிமிஷம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. திருப்பி உனக்கு 2வது தடவை சொல்றேன் கொஞ்சம் அமைதியா இரு. அதுக்கப்புறம் பிரவீன் பாரு ரம்யா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களை பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபேவரா பண்றோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வினோத் பிக் பாஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பாருங்க சார் நான் தர்பீஸ்ட போயிட்டு இவ்வளவு பீஸ் எடுத்து கொடுப்பேன், ஆனா என் பாட்டில் எப்படி இருந்தாலும் பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்து கமருதீன் இந்த தடவை தர்பீஸ் மட்டும் அப்படி சொன்னாரு, அந்த தர்பீஸை பொளந்து நம்ம எல்லாரும் சாப்பிட்டுறோம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா தர்பீஸ் உடைச்சிருவாங்க. ஆல்ரெடி நம்ம வாட்டர்மெலனை எல்லாரும் சேர்ந்து லாஸ்ட் எபிசோட்ல நல்லா கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதுல மயங்கி நம்ம வாட்டர்மெலன் இன்னும் அதுல இருந்து எந்திக்கல. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹவுஸ்மேட் நம்ம விக்ரம் அவருக்கு கொடுத்த பொமக்ரேனட்டை நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கொடுத்து ஐஸ் வச்சுட்டு இருந்தாரு. அதை பார்த்தா நம்ம சபரி நீ பொமக்ரேனட் கொடுக்குறியா நான் எப்படி கவர் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வாட்டர்மெலன் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு பீஸை கட் பண்ணிட்டு இருந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிதான் வெரி குட் எல்லாரும் சொல்லிட்டாங்க சார். சரி எனக்காக வாட்டர்மெலனை பார்த்தா நம்ம டாக்டர் விடுவாரா? மறுபடியும் அதே சீனை இங்க ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. இதுல வேற அசின் மாதிரி நடிக்கிறதுக்கு ஒவ்வொரு பொண்ணுங்களையா கண்டிஷன் போட்டு கூப்பிட்டு இருந்தாரு. இந்த பொண்ணுங்களும் மைன்ஸுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாம நம்ம பாரு வெளியே போயிட்டு இருந்தாங்க. உடனே தர்பீஸ் பின்னாடியே போயிட்டு பாரு நீ நானும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வினோத் மறுபடியும் கேமரா பார்த்துட்டு மக்களே இங்க பாருங்க அவ்வளோ சூப்பரா ரெடி பண்ணியிருக்கேன், ஆனா அங்க போய் காமிச்சதுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா பண்ணிருக்கிறேன். இப்போ அங்க போனோனே எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாரு பாருங்க, நீங்க வேணா பாருங்க அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டாக்டர் நம்ம பாரு கிட்ட என்னை இவங்க எல்லாம் கவனிக்கிறத பார்த்து உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே நம்ம பாரு நீ தான் வாட்டர்மெலன் ஸ்டார் ஆச்சுன்னு உன்னை பார்த்து நான் பொறாமப்படுவேனா, நீனே உன்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு சர்காஸ்டிக்கா கலாய்ச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாரோட மைக்கோட பேட்டரி காலியா இருக்கு. அதை நம்ம கனி வந்து ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க கேம்ல மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம்
மறுபடியும் பிக் பாஸ் ரிமைண்ட் பண்ணும்போது சரி நான் மாத்துறேன்ட்டு உள்ள போய் மாத்த டென்ஷன் ஆன கனி நான் வீட்டு தலையா ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிட்டேன் அப்படியே மாத்தலன்னு என்ன அர்த்தம்? எதையும் ஒழுங்கா பண்றது கிடையாது, QC ஒழுங்கா பண்றது கிடையாது, பார்வதியாவும் நீ ஒழுங்கா பண்றது கிடையாது, வீட்டுக்கு எதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே நம்ம கமருதீன் பாருக்கு சப்போர்ட்டா கழட்டினாதான் வந்து பிரச்சனை, அவங்க பேட்டரி தான் மாத்தல, சோ இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே குறுக்க வந்த FJ நீ உனக்காக மட்டும் பேசு, அவங்களுக்காக நீ எப்படி பேசலாம் அப்படின்னு இவரு கனிக்காக பேச வந்து மறந்துட்டு இவரு கேட்டுட்டு இருக்காரு. காலையில தான் நம்ம கமருதீன் துஷாரை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருந்தாரு. மறுபடியும் டாக்டர் வாண்டடா வந்து இவர்கிட்ட மாத்தி கடி வாங்கிட்டு இருந்தாரு. கமருதீன் டாக்டரை பார்த்து ஏன் நீங்க பாருக்கு பாஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க இல்ல நான் பாருக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லல, உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்ககிட்ட கொடுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அதுக்கு நம்ம கமருதீன் ஒன்று லெஃப்ட் சைடில் ஆடுங்க இல்லைனா ரைட் சைடில் ஆடுங்க, இப்படி சென்டராக ஆடிட்டு இருந்தீங்கன்னா நடுவில் ஸ்டம்பு பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே டென்ஷனான டாக்டர் ஆல்ரெடி உனக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு போய் தானே இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கு சண்டை ஆரம்பிச்சிச்சு. வெளியே எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல அதுக்கு கமருது நான் வெளியே நல்லா தான் இருக்கேன், நீ ஒரு காமெடியா, இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்வக்கா இங்கே பேர் வார்த்தையை விடாத அப்படின்னு சொல்லி அப்படியே நைஸாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் QC ஏரியாக்குள்ள வந்ததுக்கப்புறம் பாரு தனியாக டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன் என் மேலே வந்து கோபமா இருக்க, நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி உனக்கு வந்து வன்மோ அப்படின்னு கேட்க எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து என்ன மரியாதை இல்லாமல் பேசுற அப்படின்னு டாக்டர் சொல்ல ஓகே நான் சாரி கேட்குறேன், என்ன பண்ணு இப்போ காலில் உழவா அப்படின்னு 3 தடவை காலில் விழுந்து சாரி கேட்டாங்க. ஆனால் என்னதான் பண்ணாலும் நம்ம டாக்டர் பாரு சொல்லதை கேட்கறதா இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பிபி டீம். அதுக்கப்புறம் டைனிங் ஹாலில் வச்சு நம்ம பார்வதி கமருதீன் கிட்ட இந்த ரம்யா வந்து வேற ஒரு டீல் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் செகண்டா ஒரு டீலை போட்டுக்கிட்டேன் சுபி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டனால தான் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வருது பத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவனா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் QCல பாஸ் வாங்குறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்னா நம்ம சுபிக்ஸா சாரி எல்லாம் கட்டிட்டு வந்து இவ்வளோ நாள் உங்களை அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டேன், இனிமேலேருந்து என்னங்கன்னு கூப்பிட போகிறேன் அப்படின்னு ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கிடையில நம்ம துஷார் பைபிளில் ரிஜெக்ட் ஆன பாட்டில் எல்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டு நம்ம ஆதரகிட்ட கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே செக்கிங் முடிஞ்சு எல்லாத்துக்கும் காயின் கொடுத்தாங்க. அந்த டைமில் சுபி அவங்க காயின்லேருந்து ஒரு காயின் எடுத்து கனிக்கு கொடுத்தாங்க. உடனே டென்ஷனான கனி இதுதான் 60-40யா, ஆல்ரெடி டீல் போட்டிருந்தோம்ல 60 உனக்கு 40 எனக்குன்ட்டு ஒரு காயின் தான் 40யா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. உடனே கில்ட்டியோட மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம சுபிக்ஸா என்னன்னா இன்னொரு காயின் சேர்த்து தட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல எனக்கு அந்த ஒரு காயினே போதும் அப்படின்னு நம்ம கனி வாங்கிட்டாங்க. யாரும் வின் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் ஒரு டீலை போட்டுறாங்க, ஆனா வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீலையே மறந்துட்டு ஃபிஷா பிஹேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் காயின்ஸ் வச்சிருக்க சுபிக்ஸாவுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க யாருக்காவது பிக் பாஸ் டீம்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். அதையும் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கிற டைமில் தான் அவங்க யார் பேரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அடுத்ததாக இன்னொரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்ம பிரவீனுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி எபிசோடில் முக்கால்வாசி அவங்க கத்துறதும் சண்டை போடுறதுமாகவே இருந்துச்சு. அதில் கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் எடுத்து நாங்கள் பேசியிருக்கோம். நாளைக்கு எபிசோடில் நடக்குதுன்னு பார்ப்போம். பை பை.